கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சி நேரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். இதற்கு முன்பு அநேக நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகளை சாட்சி சொல்ல விரும்புபவர்கள் வந்து சாட்சி சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். மற்றும் தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் சாட்சி சொல்ல விரும்பினால் ஸ்க்ரீனில் தொலைபேசி எண் இருக்கிறது. அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்கள் சாட்சிகளை சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் சாட்சி சொல்ல வருகிறார். அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கி கர்ணான அந்த குறுஞ்செய்தியில் அவர் சொன்ன ஒரு செய்தி, அவர் சொல்லும்போது என் மனதில் 2 காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோடு கூட அதை நான் சாட்சியாகி பகரலான்னு சொல்லி விரும்புகிறேன். நம்ம நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். அண்ணன் சொன்னது போல் இந்த காரியம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காரியம் தான் கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்வில் 2 நிகழ்ச்சிகள் இன்றைக்கி கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, நான் அலுவலகத்தில் பணியும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த 2 வீலர் புதுசாக வரும்போது அதை குறித்து ஆராய்ச்சி செஞ்சு இது தான் பெஸ்ட்டு, இது வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்போது பஜாஜ் பாக்ஸர்னு ஒரு வண்டி வந்துச்சு. அப்போ அதை குறித்து நாங்கள் எல்லாம் பேசியிருக்கும்போது நான் சொன்னேன், இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கவே கூடாது, இருக்கிறதுலே ரொம்ப லைட் வெயிட் உள்ளது, அது வாங்கவே கூடாது, சீக்கிரம் அது ஓன் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் என் லைஃப்பில் புதுசாக வாங்கின வண்டி ஃபஸ்ட்டு வண்டி பாக்ஸர் தான். எப்படின்னு சூழ்நிலையை சொல்கிறேன் பாருங்கள். அதனுடைய மதிப்பு வந்து 33,000, இருக்கிறதுலே கம்மியான விலை அந்த வண்டி. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பஜாஜில். எனக்கு 27,600 என் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லோன் கிடச்சிச்சு. நான் பிஎஃப்பில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருந்தேன், அதை போட்டு அந்த வண்டி தான் வாங்க முடியும் அந்த 33,000த்துக்கு. ஆனால் வாங்கிட்டேன். வாங்கின பிறகு தான் யோசித்தேன், அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவனே நான் தான், இந்த வண்டி கண்டிப்பாக வாங்கக்கூடாது, ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதே வண்டியை வாங்க வச்சு 15 ஆண்டுகள் நான் அதை யூஸ் பண்ணேன். அதை ஓட்டவங்கெல்லாம் சொன்னாங்க, இருக்கிறதுல இது பெஸ்ட் வெஹிக்கிள். இன்னும் கூட செங்கல்பட்டில் என் கூட வாங்கின வண்டி இன்னும் ஓடின்னு இருக்குது. நான் தான் 15 வருஷம் ஆனவனு ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். என்னென்னா அதை மாதிரி மைலேஜ் கொடுக்குற வண்டி கிடையவே கிடையாது. குடும்பத்துக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், நம்ம நினைவுகள் ஒன்றா இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் எது உனக்கு உன் சூழ்நிலைக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி தெரியும். 2வது காரியம், இந்த கார் வாங்கும் போது யோசித்தேன், இருக்கிறதுலே இந்த மாருதி கார் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, சுற்றி கடைசியில் வந்து மாருதி கார் தான் வாங்கிட்டேன் நான். என்னுடைய குடும்பத்துக்கு மற்ற சூழ்நிலைக்கு அதுதான் சரியாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கும் அதான், நான் போட்ட லோனுக்கும் அதான் சரியாக இருந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சின்ன உலகத்தில் நம்ம பயன்படுத்துகிற காரியங்களை ஆண்டவர் நம்ம ஒன்று யோசிக்கிறோம் இல்லை, ஆனால் ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார், அதுதான் இன்றைக்கும் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. யோசித்து பார்த்தேன், அந்த வசனம் தான் எனக்கு நாம வந்து நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் நம்மை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு தான் தெரியாது, அது நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் உண்மையாக இந்த வசனம் நீங்கள் அண்ணன் சொல்லும்பொழுது எனக்கு மனதில் அது 2மே ஞாபகம் வந்துச்சு. நிறைய காரியங்கள் நம்ம இதை தான் வேணான்னு நினைப்போம், ஆனால் ஆண்டவர் அதை தான் கொடுப்பாரு. ஆனால் அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு அது என்னுடைய இது காரியங்கள் தெரியாது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எது நமக்கு நன்மையானது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் அப்படி செய்த அந்த சாட்சிகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேணான்னு சொல்லி கொண்டு இருப்பீங்க, அதை தான் கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு அது பயனுள்ளதாயமையும் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரர் சொன்ன சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு எந்த வண்டி வேணான்னு சொன்னாரோ அந்த வண்டியை தான் கடவுள் கொடுத்தாரு. எந்த கார் வேணான்னு நினச்சாரோ அந்த கார் தான் கடவுள் அவருக்கு வாங்கி கொடுத்தார். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது கடவுள் விரும்ப மாட்டார். அவருக்கு என்ன விருப்பமோ அதை நமக்கு நம் வாழ்க்கைக்கு செய்வார். அந்த சாட்சிக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சகோதரர் வாழ்க்கையில் ஆண்டவரே அவருக்கென்று கொடுத்த வண்டிக்காக ஸ்தோத்திரம், அவருக்கென்று கொடுத்த காருக்காக ஸ்தோத்திரம் சாமி. இந்த சாட்சியை ஆசீர்வதிங்க, அவரை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சகோதரர் சாட்சி சொல்ல வருகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு வருமானத்தில் அடி மேலே அடி, எழுந்திருக்கவே முடியல. ஜனவரி மாதம் கொஞ்சம் ஒரு வியாபாரம் நடந்தது. என்னுடைய பெயர் சுரேஷ், நான் கார்பெண்டர் கடை வச்சுருக்கிறேன். ஜனவரி மாதம் அப்படியே கொஞ்சம் சுமாராக இருந்தது. பிப்ரவரி மாதம் போயிடுச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. வியாபாரமே இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாபாரம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஏதோ வேலைக்கு போவேன் அப்படின்னு. இந்த சரிவுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆண்டவருடைய ஒரு வர்ஷிப் பண்ணுறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆனால் இதையும் சொல்லிடல, உண்மையை சொல்லிடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை சொன்னால் தானே. முதல் ஒரு டைனிங் செட்டு செய்யும் போது ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க, எனக்கு அட்வான்ஸ் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பைபிள் அடியில் வச்சுட்டேன். அதை மறந்துட்ட பிறகு அந்த கஸ்டமர் வந்து நான் செஞ்ச பொருள் எடுத்து போயிட்டார். ஐயா, நீங்கள் 16,500 எனக்கு கொடுக்கணும், நீங்கள் 15,000 கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு 1,500 கொடுத்தா செட்டு எடுத்து போகலான்னு சொல்லிட்டேன். இல்லை பிரதர், உங்களுக்கு ஒரு 1000 அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு 500 நீங்கள் குறைச்சிட்டிங்க, நீங்கள் சொன்னீங்க. சரிங்க ஐயா, அந்த 500 கூட குறைச்சிட்டேன், 1000 உங்களுக்கு கொடுத்தனே அப்படின்னாரு. சத்தியமாக கொடுக்கல ஐயா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நல்ல மனுஷன். நான் செய்கிற ஒவ்வொரு பொருளை, நான் 9 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன், நான் இது வரைக்கும் இப்படி சரிஞ்சு போனதே கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனவேதனை, ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டு கூட அடுத்தவங்களாண்ட போய் ஒரு 1000 ரூபாய் அரிசி வாங்கிறது கூட நான் கேட்டிருக்கிறேன். என் வேலை இல்லாமல் கூட செக்யூரிட்டி வேலைக்கு கூட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு நாள் போனேன். அதுக்கப்புறம் டார்லிங்கில் போய்ட்டு வேலை கேட்கலாம், ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிடலாம் அப்படின்னு போய் கேட்டேன். ரொம்ப மனவேதனை. ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா நேரம் கம்மியாக இருக்கிறதுனால. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எனக்கு அந்த போன மாதத்தில் 2 தடவை அதே பிரசங்கத்தை பண்ணாங்க. கௌதாரி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காததற்கு ஒரு வசனம் ஒன்று வரும். அந்த வசனம் என்னை அப்படியே நினைவு கூறுகிறது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சரிவு கொடுத்துட்டீங்க, நான் செய்யும் போதே ஒரு வியாபாரத்தை கொடுப்பீங்களே, அப்படி தான் கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் நான் அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், அந்த 1000 நீங்கள் கொடுக்கலுங்க ஐயா அப்படின்ட்டேன். சரி பிரதர், அந்த 1000 நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன், சனிக்கிழமை விட்ருங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, திங்கக்கிழமை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அவரும் அந்த பிரதர் சொன்ன சவுளை அவர் காப்பாற்றிட்டார். வந்து அந்த 1000 கொடுத்துட்டார். அந்த 1000 கொடுத்துட்ட பிறகும் சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் பின்னாடி இந்த அட்டை பக்கத்தில் நான் அது மறைச்சி வச்சுருப்பேன். சரி, ஒரு ஆபத்துக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் தசம்பாகம் தான் சொல்லி அதை எடுத்து வச்சேன், எடுத்து செலவு பண்ணிட்டேன். இந்த 1000 நான் யோசனை பண்ணுறேன், அந்த 1000 கட்சிச்சே, இது அவர்கிட்ட கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கினே இருந்தது. சரி, அவர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு பொருட்டா அப்படின்னு மனசை தேத்திக்கின்னு அந்த 1000 அப்படியே வச்சுக்கினேன். இங்கே வந்து பாஸ்டிங் ப்ரேயர் போகும்போது அப்படியே வர்ஷிப் பண்ணுறது அப்படியே வந்துக்கினே இருந்தேன். அந்த அம்மா கூட சொன்னாங்க, யாரும் என்னப்பா வர்ஷிப் பண்ணுற, நல்லா லீட் பண்ணி நடத்துகிற, ஒரு நல்ல ஜாப் பண்ணுற, உனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி வருமானம் உனக்கு தடையாக நிற்குது? அந்த அம்மா தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி உறுத்தலாம் இருந்து, ஐயோ ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி கேட்குற ஆளுக்கெல்லாம் நான் நடக்கிறேன், அப்படி ரொம்ப மனவேதனையோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நானா ஒரு டைனிங் டேபிள் வியாபாரமாகி போச்சு. அது வாடகை கொடுக்கறதுக்கும் என்னுடைய செலவு சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அடி மேலே அடி. ஐயா கூட சொன்னார், கடையை விட்டுடுப்பா, ஏன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரிக்காவது போப்பா. அண்ணன் கூட சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, நான் இதுவரைலாம் யாருக்கும் சல்யூட் பண்ணது யாரும் அப்படிலாம் எனக்கு பழக்கமே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு தடவை என் வாழ்க்கையில் ஒரே வேலை. அதுதான் ரொம்ப மனவேதனை. ஜெபம் பண்ணினே இருந்தேன், ஆண்டவரே உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், நீ எனக்கு டைம் கொடுத்தது போதும், நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஒன்று எனக்கு வியாபாரத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுப்பேன், ஆனால் இனி உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப மனவெந்து வெட்ஸாக போயிட்டேன். என்னை விட்டுருங்க சாமி, என்னை விட்டுருங்க, நான் எப்படியாவது போயிச்சுக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லி உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். எனக்கு 1 மாதத்துக்குள்ளே இந்த வியாபாரத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலனா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி செத்தாலும் பரலோக ராஜ்யம் போக போகிறதில்லை, ஏன்னா முடிவு நானே தேடிக்கிறேன். அப்படிலாம் ஒரு மனவேதனை. ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் ஆண்டவர் எப்படின்னு. சரிப்பா, இந்த மாதத்தில்
இந்த மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுத்தீங்கன்னா பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரே ஜெபந்தான், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன், அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, சரி இந்த டைம் இல்லைனாலும் அந்த ஒரு டீப்பாவது செய்யலாம் அப்படின்னு அது ஒரு கடன் வாங்கி ஒரு 10 டீப்பா செஞ்சேன். 10 டீப்பாவிலையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுங்கிறாரு, அவர் மரம் ஏற்றுற ஒரு லிஸ்ட்டு வச்சுங்கிறாரு, 2 பேர் 2 லிஸ்ட்டு வச்சு ஏற்றுறாங்க. அப்படி இருந்தால் ஒரு 40 சட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாங்க சட்டங்க, டீப்பா சட்டம். நானும் 10 டீப்பா செஞ்சு வச்சிட்டேன். செஞ்சு வச்சப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த சட்டம், என்ன பண்ணுறது அப்படி என்ன பண்ண யோசனை பண்ணுறேன். அவனை கூப்பிட்டு சொன்னாலும் அவன் மாட்டிக்குவான், யாரும் மரம் ஏற்றுறவன் மாட்டிக்குவான், சிக்கலில் போய் முடியுமே அப்படின்ட்டு நானும் அதை வச்சுக்கினேன். அந்த சட்டம் இன்னும் கூட இருக்குது, அது தொடவே இல்லை ஒன்றுமே. அதனால் அந்த டீப்பா கூட வியாபாரம் ஆகலை. ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்க்குறாரு, உண்மையை உத்தமாக பார்க்குறாரு. சரிப்பா இந்த டீப்பா கூட மிஞ்சி போனால் ஒரு 500 600 தான்ப்பா இருக்கும், அதை நான் காணிக்க கூட கொடுத்துறேன், இல்லாததும் கூட கொடுத்துரும்பா, எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, எனக்கு வியாபாரத்தை கொடுங்க ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணேன். காலையில் ஜெபம் பண்ணேன். மறாத நாள் காலையில் 2 வண்டி வந்தது. ஆண்டவர் கிருபையில் எல்லா பொருளும் ஏற்றி போயிட்டாங்க. ஒரு பொருள் கூட கிடையாது கடையில், எல்லா பொருளும் சேல்ஸ் ஆச்சு. ஆண்டவர் ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டில் ஒரு நாள் வேலை போய் செஞ்சேன். அந்த இடத்துல ஒரு மிஷினை வச்சுட்டு வந்துட்டேன், ஒயர் பேக்கை விட்டு வந்துட்டேன். கடையில் வந்து பைத்தியம் பிடிக்குது, இப்போ தான் வாங்கினேன் 3 நாளில், அதுக்குள்ளே ஒரு புது மிஷின் தொலைஞ்சு போச்சு, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த வியாபாரம்ன்றது கூட எனக்கு ஒரு பெருசாகவே தெரில, அந்த மிஷின் வேலையை என் உயிர் அடிச்சுன்னுக்குது. புதுசாக வாங்கினேன், அதுவும் போச்சே வேஸ்ட்டா அப்படின்னு கூட ஜெபம் பண்ணினே இருந்தேன். ஆண்டவரே 1 வாரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இந்த மிஷினும் இந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ அதே போல் இந்த மிஷினை இன்றைக்கி என் கடைக்கு ஆண்டவரே ஜெபம் பண்ணேன், கடைசியாக ஜெபம் பண்ணேன். இதுக்கும் டைம் கொடுத்தேன். ஆண்டவரே இந்த அற்புதம் எனக்கு உண்மையாக செஞ்சினீங்கன்னா இந்த அற்புதத்தை நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள், நான் சாட்சி சொல்லிடுறேன் ஆண்டவரே. சாட்சி சொல்கிறதில்ல, அதுக்குரிய நான் சில பேர் சாட்சி சொல்லிவிடுவாங்க, நான் தசம்பாகம் கொடுத்துட்றேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த அம்மாவை கூப்பிட்டு எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறாங்க, நானும் கவனிக்கல. ஒரு டவர் இல்லாத இடத்துல போய் ஒரு இடத்துல வேலை செய்யணுது எனக்கு தெரியல. அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க, இதுமாரி அம்மா சொன்னாங்க, இதுமாரி உங்கள் பொருளுங்க வச்சுட்டு போயிட்டுப்பா, வந்து எடுத்து போயிடுப்பான்னு சொன்னோடனே அப்புறமா தான் எனக்கு உயிரே வந்தது. ஆனால் கர்த்தர் ஜீவிக்கிறார். நான் எரோமியால வாசித்தேன், அவரே மெய்யான தேவன், அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாவது நன்மையை செய்திருக்கிறார், இன்னும் புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நன்மை செய்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கிரேஸ் டிவியில் வந்து ஆண்டவர் சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக நன்றி. கிரேஸ் டிவி நேயர் அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டுமே நான் பெற்றுக்கொள்ள மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. இதில் வந்து நான் என்னுடைய தகப்பனார் தாயார் இருவரும் தாம்பரத்தில் இருக்க அந்த ஏர்ஃபோர்ஸில் தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க. நாங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் மெம்பராக இருந்தோம். நாங்கள் எல்லாத்துலேயுமே இருப்போம். எங்களுடைய ஃபேமிலியில் நாங்கள் மொத்தம் 5 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பா எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த ஆலயத்துக்கு போகுது. இரவு ஜெபம் எங்கள் வீட்டில் இருக்கும், விடியற்காலை ஜெபமும் எங்கள் வீட்டில் இருக்கும். எங்களை அப்படியாய் படிக்க வைத்து எங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருவதற்கு எங்கள் அப்பா ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 1987 தான் என்னுடைய 2nd கிரேட் முடித்த பிறகு எனக்கு 87 எனக்கு வேலை கிடச்சிது. 87லேருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து 88 தான் கிடச்சிது, மார்ச் மாதம் கிடச்சிது. எனக்கு இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இடைநிலை ஆசிரியராக நான் பணியமர்த்தப்பட்டேன். நான் பணியமர்ந்து தினம் 38 ஆண்டுகள் 39 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. என்னுடைய பணிக்காலங்களிலே நான் அநேக தலைமை ஆசிரியர்களை பார்த்துருக்கிறேன், அநேக ஆசிரியர்கள் பார்த்துருக்கிறேன். எல்லாரிடமே நான் பகிர்ந்து கொள்கின்ற வார்த்தை வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் என்று அனைவரிடமே நான் சொல்லுவேன். என்னோட வேலை செய்த இந்து பிள்ளைகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. எங்களுடைய குரூப் எடுத்துகிட்டு ஒரு 15 டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் 17 டீச்சர்ஸ் முதல்ல வேலை செஞ்சோம், அப்புறம் 15 டீச்சர் வேலை செஞ்சோம். அந்த ஸ்கூலில் வந்து எப்போவுமே எல்லா ப்ரோக்ராமும் மற்ற காரியங்கள் காஞ்சிபுரம் ஆஃபீஸில் கலெக்டர்
ப்ரோக்ராம்லாம் நடந்தால் கூட எங்களுடைய பள்ளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்தே எங்களுக்கு ஆர்டர் வரும். நாங்கள் அதுக்கு வந்து பங்கு பெறுவோம். அதெல்லாம் அப்போல்லாம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கும். அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரைஸ்லாம் வாங்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு பாக்கிய மாதிரி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன். அதே போல் தான் இந்திய வரைக்கும் என்னுடைய பள்ளியில் அதே பயிற்சி தான், அதே பிள்ளைகளுக்கு என்னுடைய பள்ளியில் படித்த பிள்ளைகள் அநேக பொறுப்புகளில் ஒரு போலீஸ் அதிகாரிகளாக, ஆசிரியர்களாக, அநேக டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளாக அனைவரும் இருக்கிறாங்க. அதுக்கு கடவுளுக்கு ஸ்தோத்திரம். பாலூர் வில்லேஜ் அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லாரும் பயப்படுற ஒரு கால சூழ்நிலையில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பணிபுரிய அமர்த்தப்பட்டேன். ஆனாலும் நான் சில நாட்கள் அந்த ஊரில் வேலை செய்யும் பொழுது நினைக்கிறது உண்டு, அநேக இந்து கோயில்கள் இருக்கும், அந்த இப்போ கூட இன்னைக்கு கூட நான் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு காரணம் என்னுடைய பள்ளியை ஒட்டி தான் ஒரு பழனியம்மன் கோயில்ன்ட்டு அங்கே இன்னைக்கு அந்த ஆடி திருவிழா தொடங்கி இருக்கிறாங்க. அந்த ஊர்வலெல்லாம் வர பெரிய தலைவர்கள்லாம் கூட இருப்பான். தலைவரெல்லாம் வருவதனால அப்படி உட்காந்து பேசிட்டு கொண்டு தான் அவங்க போவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நான் கிளம்பி அப்புறம் நான் வந்தேன். ஏன்னு சொன்னேன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு ஊர் தான். ஆனால் நான் அநேக நேரத்தில் நான் பாலூருக்காக ஜெபித்தது உண்டு. அப்படி ஜெபிக்கும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் சின்ன சின்ன ஆலயங்கள், வீட்டுக்குள்ளேயே ஆலயங்களை வைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபக்கூடுகைகள் அங்கங்கே நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அநேகர் வந்து இந்த சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போகிறேன், ஷக்கினா கூட நான் போகிறேன் டீச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைங்க நிறைய பேர் வந்து நம்முடைய சிஎஸ்ஐயில் கூட நிறைய குடும்பங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, 2-3 குடும்பங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த காரியத்தை பகிர்வது பாலூர் அந்த வில்லேஜ் அது இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதில் அடியேனே ஒரு பங்காக ஆண்டவர் வைத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வழிநடத்தி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னுடைய 2 பிள்ளைகளை கொடுத்து பேரப்பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு குறை இல்லாதபடி எல்லா இடத்திலும் அடியனை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். மேன்மையாய் வைத்திருக்கிறார், எந்த ஒரு குறையும் இல்லாதபடி. எங்கள் ஐயா சொன்னது போல் எல்லாரிடத்திலும் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலை சீக்கிரமாகவே கிடைச்சிரும். அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் மட்டுமே, ஆண்டவரை பிடித்து கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைய முடியும். அந்த சிறப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்காக ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறேன். அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் என் பேர பிள்ளையும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக. என்னுடைய கணவர் அடிக்கடி சுகவீனமாகிடுறாரு, அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பணி நிறைவு பெற்று நான் ஃபங்க்ஷன் வைக்கலாமா வேணாமான்னு பல யோசனைகளில் நான் இருந்தபோது என்னுடைய தலைமை ஆசிரியர் வேண்டாமான்னு இப்போ சூப்பர் அனன்ஸில் இருக்கிறேன், இது முடிந்த பிறகு நானும் வச்சுட்ட பிறகு நீ வைக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு நல்ல ஆலோசனையாக நான் எடுத்துக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. எந்த ஒரு குறை இல்லாதபடி இன்றைய வரைக்கும் அந்த எஸ்ஆர்புக்கும் எல்லாம் முடிப்பதற்கும் ஏஜுக்கு அனுப்புவதற்கும் பல காரியங்களில் நம்முடைய வேலை செஞ்ச எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சாங்க. அனைத்து காரியங்கள் செய்து முடிப்பதற்கு அனைவர் உதவி செய்தாங்க. எங்களுடைய தலைமை ஆசிரியர் ரொம்ப சிரமம் எடுத்து அநேக காரியங்களை எனக்கு செய்து கொடுத்தார். அவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் தேவரீர் செய்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்பொழுதும் சொன்ன சாட்சிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக வெற்றியை பெற்றிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்படி எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று வருகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படியாய் சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.